இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐகான் பட்டன்ஸ பத்தி பார்க்கலாம். ஐகான் பட்டன்ஸ்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, Facebookல ஒரு லைக் பட்டன் பார்த்திருப்பீங்கல்ல, அது மாதிரி. அதாவது ஒரு பட்டன் வந்து ஐகான் பேஸ் பண்ணி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐகான் பட்டன். ஸோ இத எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐகான் பட்டன் அப்படிங்கிற கம்போசபிள் நம்ம குடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன் கிளிக்க வந்து மேண்டட்டரியா குடுக்கணும் பாராமீட்டரா. இந்த ஆன் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாம்டா ஃபங்ஷனு. ஸோ, அதனால ஒரு கோட் பிளாக்க நம்ம இந்த மாதிரி குடுத்துருக்கோம். இதுக்குள்ள நம்ம எந்த ஸ்டேட் பண்ணாலும் ரன் பண்ணிக்கலாம். இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது என்ன மாதிரியான பிஹேவியர் நடக்கணுமோ, அதெல்லாம் இந்த கோட் பிளாக்குக்குள்ள நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஐகான் பட்டனுக்கு பாடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டர் இமேஜ நம்ம குடுக்கணும். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்சி ஆட் பண்ணி நம்ம ஐகான நம்ம எப்படி ஆட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு மெட்டீரியல் ஐகான் டிபெண்டன்சி அப்படின்னு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, நம்மளோட மேவன் ரெபாசிட்டரி வந்து நமக்கு இதில காட்டும். அத நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு, இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம ஆண்ட்ராய்ட் ஆப்ல இத நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால, எந்த மாதிரியான கிரேடல் நம்ம யூஸ் பண்றோம்? நம்ம ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரேடல் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஃபியூச்சர்ல வந்து டிபெண்டன்சி எப்படி யூஸ் பண்றதுங்கிறத உங்களுக்கு தெளிவா நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு நான் ரஃப்பா உங்களுக்கு காட்டுறேன். இதில கம்பைல் நம்ம குடுத்துட்டு, நம்மளோட ஐகான் டிபெண்டன்சிய நம்ம இதில இருந்து காப்பி பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐகான் லைப்ரரி. அதுக்கப்புறமா நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல போயிட்டு, நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல்ல போயிட்டு, பில்ட் கிரேடல் மாட்யூல் ஆப் லெவல்ல நம்ம ஓப்பன் பண்ணிட்டு, இதில டிபெண்டன்சிஸ்ன்னு இருக்கக்கூடிய இந்த பிளாக்குக்குள்ள நம்ம அத பேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்மளோட ப்ராஜெக்ட்ட வந்து சிங்க் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்ட்ரா ஐகான்ஸ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு குடுக்கும். சிங்க் ஆனதுக்கு அப்புறமா இந்த பில்ட் கிரேடல் ஃபைல நம்ம குளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட ஐகான் பட்டனோட பாடியில போயிட்டு, ஐகான் அப்படிங்கிற கம்போசபிள நம்ம யூஸ் பண்ணிட்டு, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜ் வெக்டர் அப்படிங்கிற பாராமீட்டர யூஸ் பண்ணிட்டு, ஐகான்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஆட் பண்ண அந்த டிபெண்டன்சி மூலமா நமக்கு இந்த ஐகான்ஸ் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு அவைலபிள் ஆகியிருக்கு. இப்ப இந்த ஐகான்ஸ்ல ஒரு டாட்ட குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க டிஃபால்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அத குடுத்துட்டு, இன்னொரு டாட் நீங்க குடுங்க. இதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான எல்லா மாதிரியான ஐகான்ஸும் நமக்கு இங்க ஷோ ஆகும். இப்படி தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐகான்ஸ் நமக்கு இங்க இருக்கும். நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா, தம்ஸ் அப் ஐகானு. ஸோ, தம்ஸ் அப்ன்னு நம்ம குடுத்துட்டு, நம்ம ஓகே பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த தம்ஸ் அப் ஐகான் வந்து வெக்டர் ஃபார்மேட்லயே இங்க கிடைச்சிரும். நம்ம வெக்டர் இமேஜ் யூஸ் பண்றதால உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுக்கு நம்ம ஆப்ப பார்த்தாலும், அந்த இமேஜோட குவாலிட்டி குறையவே குறையாது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெக்டர் இமேஜ் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்மளோட ஐகான் கம்போசபிள் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாராமீட்டரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதாவது கன்டென்ட் டிஸ்கிரிப்ஷன். பிகாஸ் நார்மலா ஒரு இமேஜ் நம்ம யூஸ் பண்ணாலே அது வந்து கன்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்குது ரைட்? பிகாஸ் அது வந்து நம்ம ஸ்க்ரீன் ரீடர்ஸ்க்காக நம்ம இது எந்த மாதிரியான இமேஜ், இல்லன்னா இது எந்த மாதிரியான பட்டன் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்துறதுக்காக நம்ம எழுதக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ கன்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த பாராமீட்டரை குடுத்துட்டு, இது வந்து லைக் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். பிகாஸ் இது ஒரு லைக் பட்டனா இருக்க போகுது. இப்ப இத ரன் பண்ணி பார்த்துட்டு, நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். இப்ப நம்மளோட ஐகான் பட்டன் வந்து கிரியேட் ஆகிருச்சு. அத டேப் பண்றத நம்மளால பார்க்க முடியும். ஆனா இது கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கு ரைட்? ஸோ இதோட சைஸ நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். அதனால நம்மளோட இந்த ஐகான் பட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் பாராமீட்டர் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம மாடிஃபையர பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சைஸ் ஃபங்ஷன நம்ம கால் பண்ணிட்டு, ஒரு 60 டிபி நம்ம செட் பண்ணுவோம். இதோட ஃபர்ஸ்ட் மாடிஃபையர்ல நம்ம செட் பண்ண சைஸ் படி அந்த பட்டன் பெருசாகுச்சு. ஆனா அதோட ஐகான் சைஸ் மட்டும் இன்னும் சின்னதாவே இருக்கு ரைட்? ஸோ அதோட ஐகானையும் நம்ம கொஞ்சம் பெருசாக்கலாம். ஸோ இந்த மாடிஃபையர காப்பி பண்ணி, இந்த ஐகானுக்கு நம்ம 3 ஆர்குமென்ட்டா குடுத்துக்கலாம். ஆனா இந்த தடவ அந்த இமேஜோட சைஸ மட்டும் ஒரு 40ன்னு நம்ம கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டனோட சைஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐகானோட சைஸ். இப்ப கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்குது ரைட்? இப்ப இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஒரு ஸ்டேட்ட வந்து நம்ம இந்த ஆப்ல கிரியேட் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்ட பத்தின வீடியோ வந்து நான் செப்பரேட்டா உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணி போடுவேன். பட் இருந்தாலும் ஒரு ஷார்ட்டா இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு var வேரியபிள் கிரியேட் பண்ணி, லைக்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு நேம் குடுத்துட்டு, பை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிமெம்பர் ஸ்டேட்ட நம்ம யூஸ் பண்ணலாம். மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் இனிஷியலா இதுக்கு வந்து 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கட்டும். அந்த மாரி குடுத்துருக்கேன். அப்புறம் இந்த பைக்குள்ள இம்போர்ட்டையும் நம்ம பண்ணிக்கலாம்.
ஓகே. இதில 2 இம்போர்ட் வரும். அதையும் நீங்க பண்ணிக்கங்க. இப்ப நம்மளோட மியூட்டபிள் ஸ்டேட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ வந்து 0வா இருக்குது. இப்போ இந்த வேரியபிளோட நேம எடுத்துட்டு, எப்பல்லாம் இந்த பட்டன நம்ம கிளிக் பண்றோமோ, அப்பல்லாம் அதுக்கு 1 பையா அத வந்து இன்கிரீஸ் பண்ணு அப்படிங்கிற மாரி இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர நம்ம இதில ஆட் பண்ணியிருக்கோம். அந்த லைக்ங்கிற வேரியபிளுக்கு வந்து 1 வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆகும். அது இன்கிரீஸ் ஆனத நம்ம பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் கம்போசபிள் நம்ம செப்பரேட்டா கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் லைக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்ட நான் குடுத்துக்கிறேன். அப்புறம் நம்மளோட வேரியபிள் நேமையும் நான் இதில குடுக்குறேன். லைக்ஸ் அப்படின்னு. டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். ரைட்? ஸோ, அதனால இதோட செகண்ட் பாராமீட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ நான் குடுத்து, ஒரு சைஸையும் நான் செட் பண்ணிக்கிறேன். TSP அப்படின்னு. இப்ப இத ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். டோட்டல் லைக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இப்போ கிரியேட் ஆகியிருக்கு. எப்பல்லாம் இந்த பட்டன் நம்ம பிரஸ் பண்றோமோ, நம்மளோட லைக் வந்து அதே மாரி இன்கிரீஸ் ஆகுது. இப்ப இந்த பட்டன் வந்து வேற கலர்ல நம்ம மாத்தணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்களா, இந்த பட்டனோட கலர கூட நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐகானுக்கு பெயிண்ட் அப்படிங்கிற இந்த பாராமீட்டர் நம்ம குடுக்கலாம். அதுக்கப்புறமா கலர நம்ம டைரக்ட்டா இதுக்கு பாஸ் பண்ணணும். என்ன மாதிரி கலர் வேணுமோ நம்ம அதில குடுத்துக்கலாம். ஒரு கிரீன் கலர நம்ம குடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஐகான் வந்து கிரீன் கலரா மாறிடும். சப்போஸ் ரெட் கலர் அப்படின்னு குடுத்தோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலரா மாறிடும். இப்ப நம்ம யூஸ் பண்ண ஐகான் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைப்ரரில இருக்கக்கூடிய வெக்டர் இமேஜ யூஸ் பண்ணி பண்ணது ரைட்? இப்ப நம்மளோட ஓன் கஸ்டம் இமேஜ கூட நம்ம இதில யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறதையும் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நம்ம மேல உள்ள எக்ஸாம்பிள நம்ம ஃபர்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துப்போம். இது ஐடென்டிகலா தான் இருக்கும். ஆனா நம்மளோட இமேஜ மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதில. ஆனா இதுக்கு நம்ம இமேஜ் வெக்டர் யூஸ் பண்றதுக்கு பதிலா, பெயிண்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலா நம்ம இமேஜஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பெயிண்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறமா பெயிண்டர் ரிசோர்ஸ குடுத்துட்டு, இதில நம்ம எந்த மாதிரியான இமேஜ் நம்ம யூஸ் பண்ண போறோமோ, அதோட ஐடிய நம்ம குடுக்கணும். இப்ப நம்மளோட கஸ்டம் இமேஜ வந்து இதில யூஸ் பண்ணணும் ரைட்? அதனால நம்ம ஒரு இமேஜ் நம்ம இதில இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் மேனேஜர்ல போயிட்டு, நமக்கு தேவையான கஸ்டம் இமேஜ் இதில நம்ம இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வெக்டர் ஆசெட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இத வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஐகான நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தம்ப்ஸ் டவுன் அப்படிங்கிறத நம்ம ஒரு லோகோவா நம்ம எடுத்துக்கலாம். தம்ப்ஸ் டவுன். இது வந்து டிஸ்லைக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ரைட்? அதனால. தம்ப்ஸ் டவுன் அப்படின்னு ஒரு இமேஜ் நம்ம இப்போ கிரியேட் பண்றோம். ஓகே. இப்ப இந்த இமேஜ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெயிண்டர் மூலமா நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம Rன்னு குடுத்தோம்னா, இது வந்து ரிசோர்ஸ் ஃபோல்டரு. அப்புறமா டிராவபிள்ல குடுங்க. அப்புறமா டிராவபிள்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அத நீங்க குடுத்துக்கலாம். கன்டென்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்லைக் அப்படின்னு நம்ம குடுத்துக்கலாம். இப்ப நம்ம கிரியேட் பண்ண அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு, டிராவபிள் ஃபோல்டர கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண அந்த தம்ப்ஸ் டவுன் வந்து இங்க கிரியேட் ஆகியிருக்கும். வெக்டர் ஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது XML-ஆ தான் இது ட்ரீட் பண்ணோம். ரெஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் ஃபோல்டரோட ஷார்ட் ஃபார்மு. ஸோ அதிலருந்து நம்மளோட இமேஜ வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த பெயிண்டர் வந்து ஒரு இமேஜ இதில டிரா பண்ணுது. இப்போ இந்த டிஸ்லைக் பட்டன் யாராவது பிரஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த லைக்ல இருந்து டிக்ரிமென்ட் ஆகணும் ரைட்? ஸோ நான் மைனஸ நான் இதில ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம கிரியேட் பண்ண இந்த லைக் பட்டன பிரஸ் பண்ணோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வரும். அண்ட் நம்ம கிரியேட் பண்ண அந்த செகண்ட் டிஸ்லைக் பட்டன வச்சு நம்ம கிளிக் பண்ணும்போது, அந்த லைக் வந்து ரெட்யூஸ் ஆகிட்டு வரும். இப்ப திடீர்னு நம்ம பேக் எண்ட்ல இருந்து நம்மளோட டிஸ்லைக் பட்டன் வந்து வேண்டாம். அந்த ஃபீச்சர நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்லைக் பட்டன நம்ம டிசேபிள் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் பட்டனுக்கு ஒரு நியூ பாராமீட்டர் ஆட்டு எனேபிள்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ மட்டும் தான் நமக்கு ஆர்குமென்ட்டா எடுத்துக்கும். இந்த பட்டன் வந்து ஃபால்ஸ்ன்னு நாம குடுக்குறோம் அப்படின்னா, இந்த பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிசேபிள் ஆயிடும். இது டிசேபிள்ல இருக்கும்போது யாரு கிளிக் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது. அண்ட் எனேபிள்ல இருக்கும்போது மட்டும் நமக்கு ஒர்க் ஆகும். அண்ட் இந்த எனேபிள்ட் பாராமீட்டர வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மல் பட்டனுக்கும் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால உங்களோட ரெகுலர் பட்டன்ஸ கூட இதே மாதிரி உங்களால டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. டவுட் இருந்தா கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. See you guys next time.